ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களெலாம் இன்னைக்கு மீட் பண்ணுறது திரும்ப 1 வீக்குள்ளேயே. இந்த படம் வந்து ஆக்சுவலாக பிரேம் கதை சொன்னோன்னே எனக்கு லாஸ்ட் அவரோட டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜஸ்ட் நாட் ஒரு மைண்ட்லெஸ் காமெடின்னு இருக்காது அந்த படம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்கான ரீசனிங் இருக்கும், அதுக்கான ஒரு பிளே இருக்கும், அதுக்கான ஒரு கேம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த அந்த ஸ்பேஸில் வந்து அந்த காமெடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இது பிரேம் வந்து இந்த கான்செப்ட் சொன்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு படத்துக்குள்ளேயே தியேட்டரில் உள்ளே போய் அந்த படத்துக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகிடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நாவல் ஐடியா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இதில் எப்படி ஒரு காமெடியும் சரி, அதில் ஹாரர் எலிமெண்ட் எப்படி கொண்டு வர போறாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் அந்த லைன் ஐடியா சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது, நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா இது சூப்பராக இருக்கும் ஃபில்ம் அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்ச உடனே ரியலி லைக் இட். சந்தானம் சார் கேட்ட உடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் வை பியாண்ட் பட்ஜெட் எல்லாமே வந்து அதெல்லாம் பார்க்காம இந்த படம் எடுத்தா இந்த குவாலிட்டியில் எடுத்தா இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தா மட்டும்தான் இதோட 100% ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக சந்தானம் சாரோட அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் வந்து இதில் வந்து உழைச்சி அவங்க பிரேமோட சேர்ந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக இதில் பண்ண முடியுமோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தட்ஸ் என்னோட இன்புட்லாம் ரொம்ப கம்மி தான். பட் தேர் எஃபர்ட் ஒரு லாஸ்ட் ஆல்மோஸ்ட் a year இந்த ப்ராஜெக்டில் தான் அவங்க 2 பேரும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்து இருக்குன்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ இந்த 16th ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி வெரி ஹாப்பி ஆஸ் எ ப்ரொடியூசராக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனால் இதோட நெக்ஸ்ட் லெவல் 2 கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட், அதுதான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.